அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ராஜ்குமார் ஃப்ரம் இந்தியன் சேனல் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டாக்குமெண்டேஷன். அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ் செலக்ஷன்ஸ் போகும்போது என்னென்ன டாக்குமெண்டேஷன் என்னென்ன ப்ரொசீஜரில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதே சேம் டைம் சிஏபிஎஃப் ஆகட்டும், ஆர்பிஎஃப் ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே டாக்குமெண்டேஷன் எப்போ நடக்கும்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜஸ் போகும்போது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு மட்டும் ஃபிசிக்கல் போகும்போது டாக்குமெண்டேஷன் செக் பண்ணுவாங்க. இதுவே நம்ம சிஏபிஎஃப் வந்து எடுத்துட்டீங்கன்னா ஃபிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கல் போவீங்களா, ஸோ அந்த டைமில் டாக்குமெண்டேஷன் செக் பண்ணுவாங்க. ஆர்பிஎஃப்க்கு சேம் அதே ப்ராசஸ் தான். எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போகும்போது டாக்குமெண்டேஷனை செக் பண்ணிட்டு தான் ஓட வைப்பாங்க. இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர்ன்றது ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டுங்கிறத ப்ராப்பராக ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வைக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் வந்து 10th 12th முடிச்சிருந்தீங்க, இப்போ 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் 10th 12th ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், அதே மாதிரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் கூட வச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் இப்போ ஆர்மி ஜிடி அப்ளை பண்ணீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அப்ளை பண்ணுவீங்க. அட் சேம் டைம் நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 21 இயர்ஸ் தான் ஆகுது, நீங்களும் ஆர்மி ஜிடிக்கு எலிஜிபிள் அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனே கூட நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். நான் முக்கியமாக அவங்க கேட்டிருக்கக்கூடிய 10th சர்டிஃபிகேட் கம்பல்சரி வச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் டிசி வந்து சப்மிட் பண்ணும்போது காலேஜில் உள்ள டிசி சப்மிட் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களாக இருந்தால் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்பாங்க. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இதே மாதிரி தான் வரும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் வரும். ஸோ கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ வாங்கிக்கலாம். ஸ்கூல் முடிச்சு 6 months பிலோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூலில் வாங்கிக்கலாம். 6 months நீங்கள் ரொம்ப நாள் ஆகிட்டு 6 months 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஆகிட்டு அப்படின்னாலே விஏஓ கிட்ட இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிங்களா. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் டு மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனோட மார்க் ஷீட்ஸ், டிசி இல்லை அப்படின்னா உங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் கூடவே நீங்கள் என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட். அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கும் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படின்றது என்னென்னா பிறப்பிட சான்றிதழ் அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஊர் தான், இந்தியன், தமிழ்நாடு, இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு நேட்டிவ். இதுவே ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் லைக் வந்து உங்களுக்கு ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஆனால் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் வந்து 1 year ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெனிவல் பண்ணி ஆகணும். இப்போ ரெசிடென்சியல் அல்லது நேட்டிவ் இந்த ரெண்டில் ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதாவது நான் பிறந்ததுலேருந்தே ஒரே அட்ரஸில் இருக்கேன், என்னோட ஆதார் கார்டு ஆகட்டும், என்னோட ஓட்டர் ஐடி ஆகட்டும், இல்லை என்னோட டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் சர்டிஃபிகேட் நான் ஸ்கூல் முடிச்சது எல்லாமே ப்ராப்பராக அதே அட்ரஸ் தான் அப்படின்னா நான் நேட்டிவ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் பிறந்தது ஒரு இடம், நான் ஸ்கூல் முடிச்சது ஒரு இடம், காலேஜ் முடிச்சது ஒரு இடம் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு போகும்போது இருப்பிட சான்றிதழ் அப்படிம்பாங்க. நேட்டிவ் அப்படிங்கிறது பிறப்பிட சான்றிதழ், ரெசிடென்சியல் அப்படிங்கிறது இருப்பிட சான்றிதழ். அதுக்கு கீழே சர்டிஃபிகேட்டுக்கு கீழேயே டேட்டையும் மென்ஷன் பண்ணிப்பாங்க. இப்போ காட்டியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கீழே டேட்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் டேட் முடிஞ்சிருச்சு வேலிட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்து தான் ஆகணும், ஓகேங்களா? அதாவது இதில் கொடுத்துக்காங்க பாருங்க, தகவல் வந்து இந்த டைமில் கொடுத்துருக்கோம், இந்த டேட்டில் வந்து இவங்க வந்து அச்சிடப்பட்டது, இந்த சர்டிஃபிகேட் வந்து இது வரைக்கும் தான் வேலிடு, இல்லை இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடே இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வந்து இது அச்சிடப்பட்டது அப்படிங்கிறதோட முடிஞ்சிடும், ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் ரீமார்க் கொடுத்துட்டு தேர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் செல்லும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கியூஆர் கோடு கொடுத்துருவாங்க. இந்த கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணும்போது இப்போ எஸ்எஸ்சிக்கு வந்து ஓபிசி வச்சு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓபிசி வந்து டேட் எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்குமே March 31 அப்புறம் April 1 வந்து நீங்கள் நியூ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். பழைய ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கையில் கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருந்த ஓபிசியும் கேட்பாங்க, நியூ ஓபிசியும் கேட்பாங்க. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும், கையில் வச்சிருக்கணும். இல்லை உங்களுக்கு பழைய ஓபிசி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அஃபிடாவிட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, நோட்டரி பப்ளிக்லையோ அப்படி இல்லை தாசில்தார்கிட்ட யார்ட்டையும் வந்துட்டு நீங்கள் அஃபிடாவிட் சர்டிஃபிகேட் வாங்கி கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அதாவது நோட்டரி பப்ளிக்கில் ஒரு 10 ரூபா பாண்ட் பேப்பர் 10 ரூபா பேப்பர் இருக்குல்ல, அதில் எழுதி இந்த மாதிரி இவங்க வந்து இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க, பட் ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிருச்சு, இப்போ நியூ சர்டிஃபிகேட் ரினிவல் பண்ணி அவங்க வந்து அந்த கேட்டகரி ஓபிசிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எழுதி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிடணும். அப்போது 10th 12th மார்க் ஷீட், நீங்கள் 10th முடிச்சிருந்தா 10th 12th முடிச்சிருந்தா 10th 12th டிகிரி முடிச்சிருந்தா அந்த 3மே மார்க் ஷீட்ஸ் உங்களோட ஒருவேளை உங்களுக்கு டிகிரி மார்க் ஷீட் கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் டிசியை கூட சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மினிமம் என்னவோ அந்த மார்க் ஷீட் மட்டும் தான். அப்போ 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, டிசி, நேட்டிவ் இல்லைன்னு சொன்னால் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு, அஃபிடாவிட் சர்டிஃபிகேட்டு. இப்போ நாங்கள் போன வாட்டி எஸ்எஸ்சி போகும்போது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2018 இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா பேன் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் கூட அவசியம் இல்லை. ஓபிசி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும் அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓபிசி இது எஸ்எஸ்சி பிறகு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட், ஆர்மி பிறகு வந்து ஓபிசி வேணா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி 16 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். இன்னொன்று வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை விஏஓ கிட்டையோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கூட வச்சுக்கணும். இன்னொன்று
பென்னு கம்மு இது ஃபுல்லாமே கூட கையில் கொண்டு போங்க ஓகேங்களா. இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ 10th 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி, நேட்டிவ், ரெசிடென்சி சர்டிஃபிகேட், அஃபிடாவிட் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸும் கம்பல்சரி செலெக்ஷன் போகும்போது நீங்கள் கொண்டு போகணும். அந்த 11 ஃபோட்டோ கூட வச்சிருந்தீங்கன்னா தான் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஆர்மி ஃபிசிக்கல் ஓடும்போது ஒரு சில ஃபார்ம் கொடுப்பாங்க, அதில் உங்கள் ஃபோட்டோ ஓட்டணும். இதுவே நீங்கள் ஃபிசிக்கல் போகும்போது, எஸ்எஸ்சி ஃபிசிக்கல் போகும்போது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து என்ன ஃபார்ம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது கேண்டிடேட்டுக்கு ஒன்றும் ஆஃபீஸோட யூஸுக்கு ஒன்றும் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் இல்லை மென்ஷன் பண்ணுங்க உங்கள் ஹைட்டு, உங்கள் வெயிட்டு, நீங்கள் வந்து எப்போ ஃபிசிக்கல் முடிச்சிங்க, உங்கள் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எல்லாமே அதில் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. அந்த காப்பியை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து மெடிக்கல் போவீங்கல்ல, அப்போ அந்த டாக்குமெண்ட் நீங்கள் கையில் கொண்டு போகணும். ஆஃபீஸ் ஒர்க் கூட அவங்க அங்கே அனுப்பிடுவாங்க, டேரெக்டாக மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பிடுவாங்க. நம்மளோடதுமே என்ன அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் போகும்போது கூட கொண்டு போகணும் ஓகேங்களா. அப்போ எஸ்எஸ்சிக்கு அதுவும், ஆர்மி போகும்போது டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ். இன்னொன்று முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆதார் கார்டு ஓகேங்களா. ஆதார் கார்டில் இப்போ நிறைய கேட்டகரி பசங்களுக்கு எப்படி வரும்னா, என்னோட நேம் வந்து ராஜ்குமார்னு வச்சுக்கோங்களேன், என்னோட அப்பாவோட பேரும் பின்னாடியே வந்துடும், ராஜ்குமார் குணசேகரன் அப்படிங்கிறது பின்னாடி வந்துடும். ஆனால் என்னோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ராஜ்குமார் ஜீன்னு இருக்கும். அப்போ மார்க் ஷீட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான் ஆதார் கார்டில் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஆர்மி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு வெரிஃபை ஆகாது. ஒருவேளை நீங்கள் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபை ஆகாது. அதாவது மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் பண்ண முடியாது. ஒரே ஒரு டைம் தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி ஆதார் கார்டில் பேர் தப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 10th மார்க் ஷீட் மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது அவங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட்டில், ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டில் எல்லாத்துலேயுமே இருக்கணும் ஓகேங்களா. ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டில், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல எல்லாத்துக்குமே அதே அட்ரஸ் ப்ரூஃப் தான் இருக்கணும், வேறு எதுவுமே சேஞ்சஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்ல. அப்போ டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்லையும் அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து நேம்லேருந்து எல்லாமே கரெக்ஷனாக இருக்கா செக் பண்ணி, கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனுக்கு மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட சந்தேகத்தை நீங்கள் தீர்த்துக்கலாம். ஏன்னா இன்னொரு 10 days இருக்குது ஆர்மிக்கு. இப்போ திருச்சியாரம் வர பசங்க இருந்தீங்கன்னா 1ஆம் தேதி உங்களுக்கு செலக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா, ஜூலை 1லேருந்து. அப்போ இன்னொரு 10 days இருக்குல்ல, அந்த 10 daysக்குள்ள நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி போகிறவங்க இருந்தீங்க அப்படின்னா பிசிக்கல் வந்து நெக்ஸ்ட் மந்த் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பிசிக்கல் வந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் கூப்பிடுவாங்க, அது வந்து 40 daysக்குள்ள கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணும், வாங்கிக்கலாம். அப்போ எல்லாமே ப்ராப்பராக கையில் வச்சிருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் எப்பவுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட போஸ்டிங்கை வாங்குறது இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கேற்ற எல்லா உழைப்புமே நம்ம தான் போடணும். ஃபிசிக்கல் ஆகட்டும், இல்லை ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டிங்க, ஒரு வழியாக எல்லாருமே ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. இப்போ ஃபிசிக்கல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய இடத்துல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உழைப்பு சரியாக இருக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக கொண்டு போங்க. அகைன் ஒரு வாட்டி சொல்கிறேன், 10th 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், நேட்டிவ் இல்லை அப்படின்னா ரெசிடென்சி சர்டிஃபிகேட், அஃபிடாவிட் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, டிசி கம்பல்சரி வேணும், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். எஸ்எஸ்சி போறவங்களா இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. ஓபிசி கூடவே 16 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் காப்பியும் ப்ளஸ் போக 3 செட் ஜெராக்ஸ் எடுத்து அதில் ஒரு கிரீனிங் அட்டாச் சீல் வச்சு சைன் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அந்த நோட் ரிப்பப்ளிக்லையோ இல்லை கவர்மெண்ட் அத்தாரிட்டி யாராவது கிரீனிங் சைன் பண்ணுற அத்தாரிட்டி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்ககிட்ட கிரீனிங்கில் சைன் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. 3 செட் ஜெராக்ஸும் ப்ளஸ் போக ஒரிஜினலும். இது எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக செலெக்ஷன் சென்டர் போகும்போது கொண்டு போங்க. அது போக நீங்கள் ஃபிசிக்கல் ஓடும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மார்னிங் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். எங்களோட சேனலுக்கு கீழே எங்களோட மொபைல் நம்பர்ஸ், எங்களோட வாட்ஸ்அப் லிங்க், எங்களோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டு கூட உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம். இல்லை பர்சனலாக கூட எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களோட அட்மின் நம்பர் இருக்கும், அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட உங்களுக்கு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். மேலும் அடுத்து வரப்போகிற வீடியோஸில் எப்படி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அடுத்து வரக்கூடிய செலெக்ஷனுக்கு வந்து எப்படி நம்ம ரெடி ஆகலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்டுக்கு கூட போய் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, ஜெய் ஹிந்த்.